பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அண்டை தமிழுக்கும் அவையருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தினையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வருகின்ற தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டோட இந்த பட்டிமன்றத்தை துவங்கி வச்சிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். அது மட்டுமல்லாமல் தியாகராயர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் எங்களை எல்லாம் அரவணைத்து செல்லும் நல்ல பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய ஐயா காந்தித்துறையார் அவர்களையும் வணங்கி, எங்க வெண்பொங்கல் நல்ல சாப்பாடு தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா வெண்பொங்கலை சாப்பிடுறது வெறும் பொங்கலா உங்களால சாப்பிட முடியாது. அதுக்கு சட்னி வேணும், சாம்பார் வேணும், நடுவுல ஓட்ட போட்ட வடை இருந்தா தான் சாப்பிடுவேன்னு நம்ம பையன் வேற அனுமதிப்போம். ஆனா எங்க சக்கரை பொங்கல் அப்படி இல்லை. மார்கழி மாசம் கடுங்குளிர் நேரம், மாரியம்மா எங்கள் மாரியம்மான்னு ரேடியோவை போட்டு எல்லாரும் தூக்கத்தையும் கிளப்பி பெருமாள் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க. கடும் குளிர் நேரத்துல சாமியை கும்பிட்டுட்டு நாமத்தை போட்டுட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா அந்த தொன்னையில கொடுப்பா பாத்தீங்களா அந்த ஒரு கரண்டி சக்கரை பொங்கல், அது அப்படியே நம்ம தொண்டைக்குள்ள இறங்கையில உள்ள சூடாகவும் வெளியில குளிராகவும் அது ஒரு இதமான ஃபீலிங்காகவும் இருக்கு பாத்தீங்களா. அந்த இடத்தான் நாங்க சொல்றோம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கலோட உயர்ந்ததுன்னு. எங்க சக்கரை பொங்கல் 6 நாள் அல்வா மாதிரி இருக்கும், வலிச்சு சாப்பிட்டு போயிடலாம். வெண்பொங்கல் ஆறி போச்சுன்னா மாதிரி இருக்கும், ஜேசிபியை வச்சுதான் நம்ம இதுல எங்க இருந்து வெண்பொங்கல் சிறப்பா இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க நடுவர் நீங்க பேசும்பொழுதே ஆரம்பத்திலே ஒருதலை பட்சமா சாஞ்ச மாதிரி தெரிஞ்சு பாத்துக்கோங்க. அப்படி சாயப்பாங்க 2 ஸ்பூன் தான் சக்கரை பொங்கல் சாப்பிடுவாங்க. உணவு அளவாக இருந்தால் அது மருந்து. அதனால சக்கரை பொங்கலை அளவா சாப்பிடறதுனால தப்பு இல்லை. வெண்பொங்கல் ஃப்ரீயா கிடைக்குது, கொலைச்சு அடிடா பங்காளின்னு சாப்பாடு சேர்த்து வெண்பொங்கலை கொலைச்சு அடிச்சுட்டு ஆபீஸ்ல போய் மத்தியானம் தூங்கிட்டே இருப்பாங்க, தூங்கக்கூடாது. அதனால சக்கரை பொங்கல் தான் எல்லாத்துலயுமே சிறந்ததுன்னு நான் சொல்லலங்க. இந்த மார்கழிக்கு உரித்தான நம்மளுடைய பெண் தெய்வம், மார்கழிக்கு உரித்தான நம்மளுடைய பெண் கவிஞர் ஆண்டாளு எப்படி சொல்றா தெரியுமா? 27வது பாட்டு திருப்பாவையில அவ சொல்றா, கூடவை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழ் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடை செவிப்பூவே பாடகமே என்றையினால் பல்கலரும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதற்பின் பால் சோறும் முடமை செய்து உள்ளங்கை வழிவர கூட இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு வெண்பொங்கலை பத்தி எங்கேயாவது ஒரு பாட்டு இருக்கான்னு உங்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். அதுக்கு பேரு அக்கார அடிசல். அக்கார அடிசல், அடிசல்னா வேற ஒண்ணும் இல்ல, அடிசல்னா சோறுன்னு அர்த்தம். அப்படியே அவ என்ன சொல்றா தெரியுமா? நல்ல பால் ஊத்தி நெய் சும்மா நம்ம ஆளுகளை அப்படி காட்டிட்டு வைப்பாங்க, அப்படி இல்ல முழங்கை வரைக்கும் நெய் வலிச்சு பெருமாளுக்கு படைச்சிட்டு அந்த பொங்கலை சாப்பிட்டா எங்களுக்கு சொர்க்கமே கைக்கு வந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லலைங்க, ஆண்டாள் சொன்னாங்க. எதிரணிதான் இப்ப எனக்கு வெண்பொங்கலுக்கு பாட்டு எடுத்துட்டு வந்து அதானே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல ஸ்வீட்னா சக்கரை பொங்கல் தான். நம்ம ஊர்கள்ல நம்ம முன்னோர்கள் யாருக்கும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு சுகர் வரல போடுங்க பாயிண்ட. நீங்க வந்து கேசரின்னு அரைவரையா கிண்டி ஸ்வீட் பொங்கல்னு அரைவரையா கிண்டி இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்களேன், சுகருக்கும் சர்க்கரைக்கும் சம்பந்தம் இல்லை, அரிசிக்கும் சர்க்கரைக்கும் தான் சம்பந்தம். எவ்வளவு கலோரிஸ் நம்ம எடுத்துக்கிறோம்ன்றதுலதான் சுகர் லெவல் ஏறுறது இறங்குறதுங்க. ஏங்க ஒண்ணும் இல்ல, தை பொங்கல் உலகெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு உற்சாக திருவிழா. அந்த திருவிழாவுல பொங்கல் வைக்கிறது எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுமா? ஏன் நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கு புழுங்கல் அரிசி தானே யூஸ் பண்றோம், ஏன் சக்கரை பொங்கல்
பண்ணல? ஏன் நம்மாலும் பச்சரிசியில பொங்கல் வைக்க சொன்னா, புது பானையில பொங்கல் வைக்க சொன்னா தெரியுமா? புழுங்கல் அரிசி அப்படின்றது இவங்கள மாதிரி பெரியவங்க மாதிரி வாழ்க்கையில மெச்சூரானவங்க. அவங்கெல்லாம் வயசு கம்மிங்கிறது அதானே நகைச்சுவை பண்றதுக்கு வர்றவங்க. இல்ல இல்ல, புழுங்கல் அரிசி பச்சரிசி வயசு மூப்பு குறைப்புக்காக இல்ல. அதாவது அவங்க புழுங்கல் அப்படின்ற வார்த்தையே வேக வச்சது, அதாவது வெப்பமாகி வெந்து வந்ததுன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கையில எத்தனையோ இன்னல்களை சந்திச்சு மெச்சூரா வந்தவங்க. ஆனா பச்சரிசி எப்படி தெரியுமா? அப்பதான் தாயோட கருவுல இருந்து வெளிவந்த குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய வாழ்க்கைன்ற பானைக்குள்ள போட்டு பிரச்சனைன்ற சுடுதண்ணிய ஊத்தி வாழ்க்கை இப்படித்தாண்டா இருக்கும், ஆனா நீ கவலைப்படாத, இந்த வாழ்க்கையில இனிப்ப சேர்த்துக்கோ, நல்லா இருக்கணும், புதுவெள்ளத்தையும் தட்டி போட்டு நீ வெந்து வரும்போது, நீ வாழ்க்கையில வாழும்போது உனக்கு மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது, சுத்தி இருக்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுல 4 ஏலக்காயை தட்டி போட்டு கொல கொல வளவளன்னு வாழ்க்கைய வாழாதடா, அப்பப்ப கருப்பு முறுக்குன்னு நல்லா இருக்கணும், நெய்யில வறுத்த முந்திரி பருப்பை தூக்கி போட்டு தெய்வத்துக்கு படைச்சதோட மட்டுமல்லாம கடைசியில பார்த்தா அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் இல்லங்க, பக்குவமா கிண்டவன் கிட்டதான் அது பொங்கல் மாதிரி வரும். எதிரடி மாதிரி கிண்டி வச்சா செவத்துல வச்சு போஸ்டர் போட்ட பச மாதிரி அதவே கிண்டல புதுசு. இதுக்கு கம்பெனி பொறுப்பு இருக்காது. இப்படி வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லி தரதாங்க சக்கரை பொங்கல். நாங்க ஒண்ணு சொல்றோம், தப்பா எடுத்துக்காதீங்க. பூஜைனால எங்காலுதான் முதல் ஆளு. சக்கரை பொங்கலை வச்சு தேங்காய உடைச்சு கண்ணு திறந்தாட்டா அதுக்கு பேரு பூஜை. அதனால என்னைக்குமே சக்கரை பொங்கல் தான் உயர்ந்தது. அதனால